இது மனு கொடுக்க வந்தது தான். மனுவை வாங்கிட்டு ஒரு 5 பேர் முன்னாடி வந்து மனுவை கொடுங்க அப்படின்னு ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தா கூட அது நடந்திருக்கும். அதை விட்டுட்டு சுட்டு கலைச்சி விட வேண்டிய அளவுக்கு அது ஒரு இல்லை. கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுதில்லை. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை. குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்திருக்குது. அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு, இது அப்படி தான் பார்க்கணும். ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது. ஆனால் 1 மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ கேள்விகள் எழுதலை. அது யார் அங்கே செஞ்சது? அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு, அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் அந்த காணொலியில் பார்த்து எல்லாருமே கோவப்பட்டாங்க, கதறினாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்னவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் வந்து அப்படியே கடத்தி விடப்படுதே ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை. அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது. அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, மற்றதை மூடி மறைச்சிடுது. இப்போ அப்படி தான் போகுது. இப்படி பார்ப்போம். இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சிருச்சா முடியலையா யாருக்கு தெரியும்? சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா? சரி, நடந்தது. அதில் என்ன நடந்திருக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள், யாருக்காவது தெரியுதா? உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு நடவடிக்கை இருக்குமா? முதல்ல 1 லட்சம் கோடி நீங்கள், அப்போ 1000 கோடி நீங்கள், அப்போ ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியாக இல்லை, முறையாக இல்லை. அதில் ஐயா ராமஜெயமுடைய கொலையை கண்டுபிடிக்கலைங்கிறதுல ஒன்றும் வியப்பில்லையே. தேவைன்னா கண்டுபிடிப்பாங்க. சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு. அது எந்த விதத்தில் நியாயம்? சரியா? இப்போ எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய கிளைக்கழகங்களாக, அலுவலகங்களாக தான் செயல்படுது. ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தான் தேர்தல் ஆணையம். அப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படி தான் மாறிக்கிட்டு. இப்போ ஒரு வழக்கில் பாருங்கள், என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கை போட்டாங்க. அது ஒரு இடத்துல பேசுனதான், ஆனால் நாடகங்களும் போட்டாங்க. அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தா எங்கள் கட்சி பிள்ளை ஏற்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கொடுக்குறத எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கை போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலையை செய்கிறேன், நான் நேரம் செலவழிக்க முடியாது, ஒரே வழக்காக விசாரிங்கன்னு கேட்குறோம். ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே, ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பல இடங்களில் ஒரே இடத்துல விசாரிக்க இருந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்குது. அந்த தடையை நீக்கியில் ஒரே இடத்துல விசாரிக்கலாங்குது. ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல, அதுவும் நம்பிக்கையை இழந்துக்கிட்டு வருது. ஒன்று தேவைன்னா ஒன்று சொல்லுது, தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேங்குது. சார், இப்போ நேற்று கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு 2வது இடத்துல விஜய்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து இது ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டிகிட்ருக்கோம், தனித்து போட்டிகிட்ருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சுருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்கள் கட்சி பேர் அங்கே. அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அது போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறையாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? 64 விழுக்காடுக்கு தான் நீ கணக்கு சொல்லியிருக்கேன், மீதி 36 எங்கே இருக்குது? அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். அவ்வளோ நிலைப்பாடு தேர்தலில் இதே மாதிரி தனித்து போட்டியா இல்லது வாய்ப்புகள் கணிச்சிருச்சு? அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், தரித்து தான் போட்டிடுவோம். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது பல அது நீங்களாக சொல்கிறீங்க, இருக்கா இல்லையா? நான் திரும்ப கேட்குறேன். 3 பேரை சுட்டு கொன்னீங்க. ஏன் கொன்னீங்க? அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களா? ஏன் சுட்டு கொள்ள வேண்டிய தேவை வந்தது? அவர்கள் தான் குற்றவாளிகளா? அதை சொல்லுமா அரசு?
இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா அதை சொல்லுமா? அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள் அப்படி ஏதாவது சொல்லுமா? ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில்? அது காரணம் கேட்டால் சொல்லணும்ல, விளக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது வந்து ஒரு கிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது. ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரித்து இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும். அதை ஏன் செய்யலை? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க, அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க. அதை விட சொல்லுங்க. இப்போ தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து குற்றம் நிகழ்ந்தது வெளிப்படை, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யார், அது வெளிப்படை. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்கள் தானே குற்றத்தை செய்த நீங்களே, அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான். எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்குது. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்கள் ஆளுகளை கடிக்கும்போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்கள் என் வீட்டில் வந்து நீ இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன், நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பயிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சுது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு வந்து நீ அடித்து என் வீட்டிலேயே வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிற நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்டு, நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீயும் போய் உன் தரம், உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த வழக்கில் உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்கள் தாயாக இருந்தால் திட்டிட்டு பேசாமல் படுப்பீங்களா? சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் இருந்தாங்க, வரும்போது அடித்து மண்டைகள்லாம் உடச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யார் வயசான பெரியவங்க இருந்தவொடனே வாய்க்கு வந்ததை பேசுகிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தைகளில் இழி சொல்ல பேசுகிறீங்க. போயிட்டீங்க, போனவொடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில் விடுறீங்க. இங்கே என்னென்னா, குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நான் சமூகமாக மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே அதை தவிர வழி இல்லாமல் போயிடும். இயலாமை தான். சுட்டு பிடிக்கலைன்னா அவன் வந்து வெளியில் வந்து பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும். அதுதானே. நீங்கள் இப்போ ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன? அந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லை. கை கால் உடைப்புலாம் நிறைய நடக்குதே சார். சாராயங்காய்ச்சி விட்டு 63 பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றம் இல்லை. அது கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா கொடுப்போம், குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டிங்கன்னா 10 லட்சம் கொடுப்போம். அது திராவிட மாடல் பாலிசி. அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2026 டிஎம்கேக்கும் டிவிக்கும் போட்டின்னு சொல்லி விஜய் அவர்கள் அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்களாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமாக இருக்காது. பிரிஞ்சு எங்கே இருக்கும்? நான் வந்து இங்கே பாருங்கள், ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டிங்க, எங்கள் தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்கள் அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கலை. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படி தான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய, நான் வந்து இங்கே பாருங்கள், ஒரு 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்காது. அது இங்கே பாருங்கள், கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனித்து நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் தனித்து நிற்கிறோம், மோதுறோம். அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே இதை நீங்கள் இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாமல் எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்க.
கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்லை சட்டமா? சட்டம். எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில் பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை, எதிரிக்கு எதிரி இல்லை. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை. யார் தனோன்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால் ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் இன்னொரு 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு. நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாக இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்கள் விரைவில் எங்கள் சின்ன வந்தோடனே அறிவித்து வேலை செய்வோம். அப்போ தெரிஞ்சிடும்ல. நாங்கள் வாங்க போகிறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்லை, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போகிறோம். ஓட்டுக்கிட்டேயோ ஏடிஎம்கிட்டே டிஎம்கிட்டே ஓட்டு கேட்கல. நான் கேட்க போகிறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கை வாங்கி தான் நாங்கள் வெளில போகிறோமே ஒழிய தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்கிறோம். அது 101, 102 அப்படி தானே இங்கே கதவு என்ன அப்படி தானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 தெரியாதவங்க 76-77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காமல் என்ன பண்ண மக்களை அதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை என்ன பண்ணிகிட்டு இருந்த நீನು? அப்புறம் சம கல்வி சம உரிமையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அது வெட்டி பேச்சு. அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணுன்னா எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக கொடுக்கும். நான் புளியை கேட்டேன், தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க. தேசிய மலர் தாமரை எதுக்கு ஒரு கட்சி கொடுத்தீங்க? பள்ளிக்கூடத்து போகிற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும். அந்த தாமரையே ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்தீங்க. உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க. ரெட்டலைன்னு கொடுத்துருக்கீங்க. ஒன்று 75 ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது, 60 ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது. அடுத்த எப்போ எனக்கு சின்னம் வரும்னு தெரியாது. அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க, சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க. அதை ஜனநாயகம்னு வேற சொல்கிறீங்க. எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்கள். இப்போ தான் நான் நடக்க நீங்கள் நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசுலாம் பல வாங்கியிருக்கீங்க. 2 பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம், சம உரிமை சம வாய்ப்பு? மோடி வராரு சார், பார்க்க போறீங்க? மோடி வராரு. அவர் என்னையே பார்க்க வரல, நான் அவரை பார்க்கணுன்னு இல்லை. அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையாக வர்றாரு, பார்க்குறாரு. அதை போய்